வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கிளவி இருக்கால அவ்வளோ ஒரு பக்கம் நம்ம விஜய் பிடிச்சிடறாரு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா முடிச்சிடுறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் குழந்தைங்களாம் ஒரு பக்கம் கடத்தின்னு போயிட்டு என்னையும் சேர்த்தி நீ விற்க பார்க்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், உன்ன மாதிரி ஆளாலாம் அந்த உலகத்தில் விட்டு வைக்கவே கூடாது, போடி ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை அப்படியே சும்மா கண்ணத்து மேலே 4 அடி போட்டு வெண்பா அப்படியே சும்மா அந்த இடத்துல மாஸ்க் காட்டுறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரியெல்லாம் வந்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து விட்னஸா யார் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வெண்பா கை தூக்கிறாங்க. மற்ற குழந்தைங்கலாம் ஒரு பக்கம் பயத்துலையும் பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா அப்படி இல்லைங்க. வெண்பா வந்து போட்ட ஒரு பக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. எனக்கு நடந்த அந்த குடும்பம் வேற யாருக்கும் நடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, குடும்பம்னா கொடுமை நம்ம உயிரே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில். அந்த மாதிரி தான் ஒரு பக்கம்லாம் போயின்னு இருக்கு. சரி போட்டோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாருங்க. அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது வெண்பா கிடைச்சிட்டாளா, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாரு. உண்மைதான் விஜய், உண்மைதான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு பக்கம் சந்தோஷமா பேசினு இருக்காங்க. அதே சமயத்தில் நாகு பக்கம் மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்பா கிடைச்சிட்டாலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை கடத்தின அந்த லேடி நம்ம துரத்தின்னு போனோம்ல, அவ்வளோ ஒரு பக்கம் ஜெயிலில் பிடிச்சின்னு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து கோர்ட்டில் இறங்கியிருக்கா. அவளை போட்டு அப்படியே சும்மா குத்து மாங்குத்து அந்த மாதிரி குத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே இது கேட்டது சந்தோஷமா கூட அந்த ரவுடிகள் இருந்தாலே அவங்களையும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாரும் இப்ப கையங்கலமா மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெண்பா மட்டும் இல்லாம ஒரு 4 பொண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 20 குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி தான் இவங்க எல்லாரையும் எட்டு போயிட்டு காசுக்காக வித்துக்கிறாங்க. எல்லாரும் இப்ப ஒரே டைம்ல கையும் களமா பிடிக்கிற தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ நானா, இனிமே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் மாட்டமா நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே ஏன் என்ன கொடுமை, என்ன நான் உனக்கு பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல நீ தப்பு செஞ்சு அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்ட. அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்காளே, அவர் வந்து ஒரு பக்கம் அச்சா அந்த வெண்பா கிடைச்சிடலே, நம்ம எதனா ஒண்ணு பண்ணி குட்டையை கொள்ளணும்னு பார்த்தா இப்ப வெண்பா கிடைச்சிட்டா. இப்போ அந்த விஜய் ஒரு பக்கம் போர்ஸ் அதே வேகத்தில் வந்து மல்லி கூட சந்தோஷமா இருப்பான். ஆனா மல்லி பத்திர குழந்தைருக்கலாம், அந்த குழந்தை இனிமே இருக்கக்கூடாது, எதனா ஒண்ணு பண்ணுமே, டாக்டர் கிட்ட பேசலாமா நர்ஸ் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுன்னு இருக்கா நம்ம ராஜேஸ்வரி. நான் ராஜேஸ்வரி தான், உனக்கே அடுக்குமா சொல்லு பார்க்கலாம், உனக்கு தான் கல்யாணம் ஆயிட்டு அது உன் வாழ்க்கையை விட்டு அவன் வெளியே போயிட்டான், அவனுக்கு தான் குழந்தை குட்டி எதுவுமே இல்லை, நீ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாத, நல்லா இருக்குமா சொல்லு பார்க்கலாம், வாழ்க்கையில ஒருத்தருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூட போறந்த அண்ணன் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறிய, சொத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அலைஞ்சிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மனசாட்சியே கேட்க தோணுது. மனசாட்சியாவது மயிராவது, எனக்கு என் சொத்து தான்டா முக்கியம், நான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு இதெல்லாம் உருவாக்கணும், எங்க அப்பங்காரன் எடுத்து என் தம்பி கொடுத்தா நான் ஏத்துப்பேனா, எனக்கு அந்த சொத்துல பங்கு வேணும், பங்குல அந்த சொத்தே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவத்தோட அகங்காரத்தோட ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கதிரேசன் வந்துறாரு. கதிரேசன் வந்தோடனே, நான் ராஜேஸ்வரி உனக்கு தானே புலம்பிட்டு இருக்க போல, நீ புலம்புறது எல்லாமே ரைட்டு தான், நீ சொல்றதுக்கு எல்லாமே நான் வாசமா நடிக்கிறேன், ஆனா எனக்கு தேவை என்னோட பேத்தி, என்னோட வெண்பா, எனக்கு விஜய் அற கொட்டையே ஆக மாட்டேங்குது, இப்போ வேற அந்த மல்லி வேற பிரெக்னெண்டா இருக்கா, அதை கேட்டதுல இருந்து அப்படியே சும்மா மைண்டுக்குள்ள கிருன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னோட பேத்தியோட நிலைமை என்ன ஆகுது, அவங்க குழந்தை வந்துட்டா என் சித்தின்ற சித்தி கொடுமை ஆரம்பிச்சிருவாங்க, என் பேத்தி எங்க போவா என்ன பண்ணுவா, என் பேத்தி கொடுமையில பண்ணுவாங்களே, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல இது இப்படியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போல்ட்டா பேசுறாரு. உடனே கதிரேசன் சொன்னதை கேட்டதும், ஓகே ஆடு தன்னால வந்து தலையை கொடுக்குறாடே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தலைதான் யோசிச்சு இருக்கா போல. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து செஞ்ச சம்பவங்கள் வேற மாதிரி ஒரு பக்கம், ஐயோ தலைவா எல்லாம் மனசுனேல பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம திட்டினாலும் ஒரு பக்கம், நான் மனசு இல்லாதான்டா, எனக்கு என் பேத்தி வேணும். அது மட்டும் இல்லாம நிஷா இருக்கால, அவர் இருந்து ஒரு பக்கம், அப்ப எனக்கு இப்ப கூட மாமா மேலதான் காதல் அதிகமா இருக்கு, மாமா விட்டு என்னால் விளங்க முடியல, எப்படியாவது அந்த மல்லியை ஒழிச்சு பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்ப வெள்ளி திருப்பி வந்து ஒட்டிக்கிட்டாலே, அவளை எப்படியாவது வெளியே அமைச்சிட்டு மாமா கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னடா இருக்கு அந்த விஜய் கிட்ட, என்ன இருக்கு, ஒரு பக்கம் அந்த ரஞ்சிதம், மறுபக்கம் இவ, மறுபக்கம் சுடரு, மறுபக்கம் மல்லி, அப்படி சும்மா மன்மதான பலியை அப்படியே கலக்கிறாரு இப்ப நம்ம தலைவன். இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி
நம்ம கோபி இது வந்து சீரியல் வந்துருங்க, அவர் தான் டேரக்டர். அவர் அப்படியே சும்மா மன்மதன்ற மாதிரி ஒரு பக்கம் 4-5 பொண்ணுங்க அவருக்காக ஏங்குற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்ணிருந்தாரு. வேற மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொண்டு போயின்னு இருப்பாரு. அப்படியே அவர் தான் அந்த கதையில டேரக்டர், அவர் தான் மன்னரும் அவர் தான். அவருக்கு தனியாக கதை எழுதுன மாதிரி அப்படியே சும்மா மாஸ் காட்டுன்னு இருந்தாரு. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் டேரக்டர் எல்லாம் நம்ம விஜய்க்கும் கொடுத்துன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, விடுங்க, அவரோட காலம் அவரோட நேரம், வாழ்ற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் விட்டு தள்ளிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது விஷயத்தை பத்தி பேசலாம். நம்ம தீபிகா இருக்காங்க, அவங்க வந்து தீபக் கிட்ட பேசுறாங்க. இதோ பாருங்க தீபக், நீங்க சொன்னது எல்லாமே என் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் உங்களை விட்டு போக போறதில்ல. நீங்க, நானே, நம்ம பொண்ணு எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். நான் இத்தனை நாள் என்னோட பிடிவாதத்துக்கோசம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன் முட்டாள்தனமா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் யாருக்கும் நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். நான் வெண்பாவை கடத்தினது தப்பு தான், ஆனா வெண்பாவை மீட்டு கொடுக்க நான் போராடினேன். அது போராடாமலாம் இல்லை. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இதே மாதிரி நடக்காது. நீங்க எனக்கு எப்படியான ஒத்துழைப்பு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும், நீ சொல்றது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதாமா இருக்கு, நீ இப்ப நல்லா சொல்ற, ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாம் மாத்தி பேசிடுவே அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னால என் பழக்கம் இல்லை, இதுக்கு மேல உங்களுக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு எடுத்துறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஐசுக்குட்டி ஓடி வராங்க. ஓடி வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கட்டி பிடிச்சிடறாங்க. வெண்பா வந்துட்டாலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அந்த வெண்பா எனக்கு இருக்கிறதே பிடிக்கலமா அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்கு போட்டியா ஒருத்தர் இருந்தாதான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவனோட ஃப்ரெண்டு, நீ அவ கூட நெருங்கி பழகு, தேவையில்லாம அவளை தப்பா நினைச்சுக்க, என்னால உன் மைண்ட் இந்த மாதிரி மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. நாம எங்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, எனக்கே தெரியாது, சொன்னா மாட்டிடுவேன். டாடா, பை பை.